நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கும் சீஷர்களை குறித்த காரியத்தை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சீஷர்களால் உண்டான ஐக்கியம். சீஷர்கள் மூலமாக கிறிஸ்து ஒரு ஐக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறாரு. இதற்காக ஜெபம் செய்கிறதையும் நம்மால யோவான் 17வது அதிகாரத்துல பார்க்க முடியுது. அந்த பகுதி முழுவதுமாகவே சீஷர்களுக்காக அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. முக்கியமா 20வது வசனத்துல பார்க்கும்போது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் அவர்கள் வெளிப்படுத்துகிற வார்த்தையின் மூலமாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் வேண்டுதல் செய்கிறார். அப்போ சீஷர்கள் நமக்கு கிறிஸ்துவை பற்றின வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மூலமாகவே நமக்குள்ளார விசுவாசமானது பிரதிபலிக்கிறது. அவர்களுக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டார்கள்ன்றத நேற்றைக்கே நம்ம பார்த்தோம். முக்கியமா இந்த அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும்போது, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படி இந்த வசனத்துல அவருடைய வார்த்தைகளை சீஷர்களுக்கு கொடுத்ததை சொல்றாரு. அந்த வார்த்தைகளை சீஷர்கள் அநேகருக்கு அறிவிக்கிறாங்க. அந்த வார்த்தையின் மூலமாக அல்லவா எல்லாரும் கிறிஸ்துவை நோக்கி ஈர்க்கப்படுகிறாங்க. அப்படியாக கிறிஸ்துவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையின் மூலமாக விசுவாசிக்கிற நமக்கும் கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாரு. இந்தபடியாக சீஷர்கள் மூலமாக ஒரு ஐக்கியத்தை கிறிஸ்து உண்டு பண்ணுகிறாரு. 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்தபடியாக சீஷர்கள் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் வார்த்தைகள்னால ஐக்கியமாகியிருக்காங்க. அந்த வார்த்தைகளை கொண்டு நமக்கும் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதை இந்த வசனங்கள் தெளிவாக காண்பிக்குது இல்லையா? இப்படியான ஐக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையினாலேயே உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமா இணைக்கப்பட்டு நாம் எல்லாரும் ஒரே ஐக்கியத்திற்குள்ளார வருவதற்காக கிறிஸ்து ஜெபிக்கிறவராக இருக்கிறாரு. இதே யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து பார்த்தோம்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இங்க சொல்லப்பட்டபடி நாம எல்லாருமே ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ளார வரோம். இந்த ஒருமைப்பாட்டை குறித்து தான் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்படியாக சீஷர்கள் எல்லாருமே ஒருமைப்பாட்டுக்குள்ளார வருவதற்கு கிறிஸ்துவே அஸ்திபாரமாக இருக்கிறாரு. அந்த அஸ்திபாரத்தையே நமக்கு அவர்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தோம்னா, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வார்த்தை தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக இருந்து சீஷர்கள் மூலமாக நம்மை கட்டி எழுப்புகிறார். இந்தபடியாக சீஷத்துவத்தின் முக்கியமான காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மூலமாக ஐக்கியத்தை உண்டு பண்ணுவது. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலிருந்து சீஷர்கள் இதையே செய்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியாக இந்த நாட்களிலும் சீஷத்துவத்துக்குள்ளார இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி எல்லாரையும் இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளார இணைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படியாக சீஷர்கள் உண்டு பண்ணின கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திருக்கும் போதே நாம இந்த ஐக்கியத்துக்குள்ளார இருக்க முடியும். 2 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனத்துல, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இப்படியாக அவர் சீஷர்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை உபதேசிக்கும் போது அதுல நாம நிலைத்திருக்கும் போதே இந்த ஐக்கியத்திற்குள்ளார வர முடியும். இப்படிப்பட்ட ஐக்கியத்திற்குள்ளார நாம எல்லாரும் இருக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் சீஷர்களை உண்டு பண்ணியிருக்காரு. அந்தபடியான சீஷர்களாக நாமும் மாறுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா,
சீஷர்கள் மூலமாக நீங்க உண்டு பண்ண ஐக்கியத்தை இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. அப்படியாய் உம்முடைய வார்த்தைகளை நீங்க சீஷர்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தைகளை அவர்கள் எங்களுக்கு உபதேசிக்கும் போது அதை நாங்கள் விசுவாசித்து அநேகர் இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரும் சீஷர்களாக எங்களையும் மாற்றி அருளுங்க தகப்பனே. அப்படியாய் உம்முடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் எங்களை நீங்க நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.